ஹாய் மக்களே வணக்கம். பிக் பாஸ் சீசன் 9ல மறக்க முடியாத, மறுக்க முடியாத ஒரு காதலர்கள் யாருன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம பார்வதி, கமருதீன் தாங்க. கமருதீன ஃபர்ஸ்ட்டு பார்த்த உடனே நம்ம பார்வதி சொல்லியிருப்பாங்க, "பையன் பார்க்கறதுக்கு பரவாயில்ல நல்லா இருக்கான். ஒரு ஹோம்லி லுக்ல." அப்படின்ற மாரி சொன்னாங்க. ஸோ லவ் பண்ணலான்ற மாரி வாட்டர்மேன்ட்ட சொல்லியிருப்பாங்க. டிஸ்கஸ் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் அந்த ஜெயிலுக்குள்ள போகும்போது தான் ஃபர்ஸ்ட்டு 2 பேரும் நெறைய மனம் விட்டு பேசியிருப்பாங்க. அப்ப நம்ம பார்வதிய வந்து அவர் சும்மா டச் பண்ணுவாரு. அந்த நேரத்தில வந்து அவங்க வெளில வந்து அதுக்கப்புறம் மறுபடியும் ஒரு 2 பேருக்கும் கொஞ்சம் ப்ராப்ளம் ஆகும்போது அத வாட்டர்மேன்ட்ட சொல்லி ஒரு இஷ்யூ ஆச்சு. ஸோ அதுக்கப்புறம் அவங்க 2 பேரோட கெமிஸ்ட்ரி வந்து நல்லா தான் கொஞ்சம் போச்சு. நெறைய விஷயங்கள் ஷேர் பண்ணாங்க. ஸோ நம்ம கமருதீன் அப்பப்போ சொல்லுவாரு, ரேஷன் கார்ட்ல நேம் சேர்த்தலான்னு சொல்லிட்டு. உண்மையா பார்க்கறதுக்கு அந்த மொமெண்ட்லாம் வந்து ஃபன்னா இருந்தது. அதுக்கப்புறம் 2மே வந்து இந்த ஃப்ரெண்டுக்கு ஒரு படி மேல, மோர் தென் ஃப்ரெண்டு அப்படின்னுவாங்க. ஸோ அது நமக்கே தெரியும். ஃப்ரெண்டுனா மோர் தென் லவ்னா லவ் தான் சொல்லிட்டு. ஸோ எல்லாருமே வந்து கெஸ் பண்ண ஆரம்பிச்சாங்க. அதுக்கப்புறம் 2 பேர் தனிமையில 2 பேர் ரொம்ப நேரம் பேச ஆரம்பிச்சாங்க. கொஞ்சம் வந்து 18+ கன்டென்ட்லாம் வேற பேச ஆரம்பிச்சாங்க. ஸோ அப்படி தான் அவங்க லவ் வந்து ஸ்டார்ட் ஆச்சு. ஸோ எல்லாருமே சொன்னாங்க, இதெல்லாம் வந்து இந்த லவ்லாம் வந்து சரி வராது. இங்க இருக்கிற வரைக்கும் தான் லவ் பண்றாங்க. அதுக்கப்புறம் வெளில போனோனே விட்டுருவாங்க. அதுவும் பார்வதி வந்து விட்டுருவா அப்படின்ற மாரி சொல்லியிருந்தாங்க. பட் ஒரு கட்டத்தில வந்து பார்த்தீங்கன்னா, பார்வதி வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா இருந்தாங்க. கமருதீன் மேல தான் கொஞ்சம் வந்து எல்லாருக்கும் டவுட் இருந்தது. ஸோ நமக்குமே அந்த டவுட் இருந்தது. கமருதீன் என்ன பண்ணுவாரு? இவங்க இவ்வளோ அந்த அளவுக்கு வந்து விழுந்து விழுந்து லவ் பண்றாங்க. கமருதீன் வந்து அதுக்கான தகுதியான ஆளே இல்லன்னு சொல்லிட்டு நெறைய பேர் நம்மளும் வந்து நம்ம மனசும் வந்து தோணுச்சு. ஏன்னா அவருடைய ஆக்டிவிட்டீஸ் வந்து அப்படி இருந்தது. அதுக்கப்புறம் ஒரு கட்டத்தில பார்த்தீங்கன்னா, 2 பேரும் வந்து பெரிய சண்டை போட்டாங்க. கமருதீன் வந்து தேவையில்லாத வார்த்தைகள்லாம் வந்து அவங்க ஃபேமிலிய பத்தி, அவங்க அப்பாவ பத்திலாம் ஒரு இடத்துல பேசியிருப்பாரு. ஸோ அப்போ வந்து ரொம்ப உடைஞ்சு போயிட்டு அழ ஆரம்பிச்சுருவாங்க நம்ம பார்வதி. அதுக்கப்புறம் சரி ஓகே அதுலேருந்து மீண்டு வரலான்னு சொல்லிட்டு வரும்போது தான், மறுபடியும் அவங்களால பார்வதியால ஒரு 2, 3 டேஸ்க்கு மேல பெருசா அவர்ட்ட பேசாம இருக்க முடியல. மறுபடியும் வந்து அவங்க பேச்சப் ஆனாங்க. அப்புறம் அந்த இந்த டாஸ்க்கு அந்த பால் டாஸ்க்ல வந்து ஒரு பெரிய சண்ட ஆச்சு. அதுக்கப்புறம் ஒரு 2 டேஸ்ல 2 பேரும் பேச ஆரம்பிச்சாங்க. மறுபடியும் பழைய நிலைமைக்கு வந்தாங்க. கமருதீன் வந்து நான் பண்ணதெல்லாம் தப்புன்ற மாரி ரொம்ப வந்து தோப்புக்காரன்லாம் போட்டு மன்னிப்பு கேட்டாரு. சரி ஓகேன்ட்டு இவங்களும் ரொம்ப லவ் பண்ணதால மறுபடியும் அந்த லவ் வந்து பேச்சப் ஆச்சு. அது கொஞ்ச நாள் போச்சு. அங்கேருந்து எல்லார் கண்ணுமே ஊத்திட்டே இருந்தது. என்னன்னா இவங்க வந்து கெட்டுறாங்க. இவங்களால இவங்க கெட்டு போறாங்கன்னு சொல்லிட்டு. பட் ஆனா 2 பேருமே தெரியும். யாராலயும் யாரும் கெடலன்னு சொல்லிட்டு அவங்கவங்க கேம் அவங்க விளையாடிருந்தாங்க. மேட் ஃபார் ஈச் அதர் மாரி நெறைய விஷயத்துல சப்போர்ட் பண்ணிக்கினாங்க 2 பேருமே. அதுக்கப்புறம் அந்த கார் டாஸ்க்ல இஷ்யூ வந்தது. வெளில வந்த அப்புறம் பார்த்தீங்கன்னா, 2 பேருமே வெளில போம்போது கூட பார்த்தீங்கன்னா, திவ்யாவும் வினோத்தும் சொல்லுவாங்க, "அவ கூட இருக்காத, உனக்கு நல்லதில்லன்ற" மாரி. பட் வெளில வந்தோனே பார்த்தீங்கன்னா, நம்ம கமருதீன் வந்து அதெல்லாம் எதுவும் பார்க்கல. ஃப்ரெண்ட்ஸோட டிஸ்கஸ் பண்ணிருவாப்புல இது. இப்ப நடந்த வீட்டில் நடந்த விஷயம் எல்லாமே எப்படியோ பார்த்துருப்பாரு. பார்த்த அப்புறம் பார்த்தோன்னா, அவருக்கா தோணுச்சு. சரி, அவ உண்மையா தான் நம்மள லவ் பண்றான்னு சொல்லிட்டு அவருக்கும் தோணியிருக்கு. ஸோ, அது வெளில வந்தோனே கன்டின்யூ பண்றாங்க. நம்ம பார்வதியுமே உள்ள அவங்க வந்து அவங்க அம்மாட்ட லவ்வுக்கு வந்து ஒரு கிரீன் சிக்னல் மாரி கிடைச்சிச்சுன்னு சொல்லுவாங்க. ஸோ, இப்பவுமே அவங்க அம்மா வந்து சொல்றாங்க, "ஓகே நீங்க லைஃப்ல வந்து 2 பேரும் நல்லா வந்து அடுத்த லெவல்ல வாங்க. அதுக்கப்புறம் உங்க கல்யாணத்த பத்தி கண்டிப்பா கடவுள் முடிவு பண்ணுவார்ன்ற" மாரி சொல்லிக்கிறாங்க. ஸோ, இதுதான் இவங்க லவ். உண்மையாவே வந்து ஒரு இன்ட்ரஸ்டிங்கான லவ் தான். சண்டையில தான் ஸ்டார்ட் ஆகி, அப்ப நல்லபடியா போயிட்டுருக்கு. ஸோ, நல்லபடியா கல்யாணம் ஆயிட்டு செட்டில் ஆனா நமக்கும் சந்தோஷம் தான் மக்களே. நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லிட்டு நம்ம கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. மீண்டும் அடுத்த வீடியோல உங்கள சந்திக்கிறேன். நன்றி.